அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுக்கும்போ அதனுடைய 32ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின. இந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின. அந்த வார்த்தையை சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின. அப்போ பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்றுக்கொள்வதற்கு எது குவாலிஃபிகேஷன், அவனுடைய தகுதி என்ன அப்படின்னா ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒருவன் தன்னை ஒப்பு கொடுத்தாலே பரிசுத்த ஆவியானவர் அவனை சந்தித்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை புதிய மனுஷனாய் மாற்றி விடுவார். பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் தருவாரா? கீழ்ப்படிய மனது இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு முதல் நான் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காகபடி நடக்க நான் என்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். அந்த கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனில் பூரணப்படும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனை நிரப்புறார், அவனை தொடுகிறார், அவனை உருவாக்குறார். அவன் யார் என்ன அவர் கவனிக்கிறதே இல்லை. ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்ப வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம், நீ கீழ்ப்படிய மனதுள்ளவனானால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடை தெரியுமா? ஜீவிதங்களில் மறைந்திருக்கிற கீழ்ப்படியாமை. ஜீவிதங்களில் மறைந்திருக்கிற கீழ்ப்படியாமை. ராஜாக்களுக்கு கிடைக்கப்பெறாத மகிமையான அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியின் நிலை. இந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய கீழ்ப்படியாமை தடையாய் இருக்குமானால் இந்த உலகத்தில் அவனை விட துர்பாக்கியவான் ஒண்ணுமே இருக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்கள் கீழ்ப்படிவதற்கு மனதுள்ளவர்களானால் இன்றைக்கு பகல் விளை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வல்லமை உள்ளவராக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லு. சத்தமா ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களானார், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களானார், தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களானால் நமக்கு என்ன தடை உண்டு? ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் என்ன கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஆண்டவர் அது வேற ஒண்ணும் பார்க்க நினைக்க மாட்டாரே. நான் என்னை கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நேத்துக்கு நீ எப்படி இருந்த, முந்தானத்தை எப்படி இருந்த, 2 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்த, அதெல்லாம் பார்க்கறது. என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுறியா, நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். நம்ம எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால அவன் நடந்த இந்த பேலா அநியாயம் முடிச்சோம்ல அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னால உள்ளதை பேசுவோம். ஆண்டவர் அப்படியெல்லாம் நினைக்கிறவர் அல்ல. அவனுடைய பாவத்தை அவனுடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுகிறவர் அவர். கடந்த நிமிஷம் வரைக்கும் நீ யாரா வேண்டாலும் இருக்கலாம். இப்பொழுது நீ கீழ்ப்படிவாயானால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், இனி எனக்கு உமக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு போதும், நம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன், நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இனி உலகத்திற்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, நீங்க என்ன சொல்லுங்க நான் கேட்க மனதுள்ளவனாய் இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் கடந்த காலத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம யாரும் வாழ முடியும்? நீதிமான் ஒருவனும் இல்லையே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்களே. அப்பா அல்லேலூயா. மனிதனுடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டுல்ல. எப்படி தெரியுமா? ஒருத்தன் முடவனாக இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் டிராவல் பண்ணி வருகிறாங்க. எல்லாருமே அந்த முடவனை பார்க்கிறாங்க. உடனே சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவன் முடவனாக பிறப்பதற்கு இவன் காரணமா, இவனுடைய பெற்றோருடைய பாவம் காரணமான்னு கேட்கிறான். ஆண்டவருடைய பார்வைக்கு மனிதனுடைய பார்வைக்கு உள்ள வித்தியாசம். நம்ம சீஷருடைய மனநிலை என்ன? இவன் இப்படி பிறப்பதற்கு, இப்படி அவன் முடவனாக இருப்பதற்கு, செயல்படாமல் இருப்பதற்கு ஒன்னி பாவம் தான் காரணம். ஒன்னி இவன் பாவமா இருக்கணும்,
இல்லைன்னா இவருடைய பிதாக்களின் பாவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அதை வேற மாதிரி பார்க்கிறான். சீசர்கள் கடந்த காலத்தை வச்சு அவனை பார்க்கிறான். இயேசு சொல்ல இல்ல, இவனில் பிதா மகிமைப்படும்படி, இவனில் என்னுடைய நாம மகிமைப்படும்படி, இவனிலே தேவன் மகிமைப்படும்படி. அவ்வளவு. ஆண்டவருடைய பார்வை என்ன? இது பாவத்தின் பிரதிபலிப்பு என்று சொல்வதை விட ஆண்டவர் இவனில் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கார் என்று சொல்லி அந்த நேரத்திலே அவனை சோமாக்கி அனுப்புறார். அவன் மூலம் தேவநாமம் என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனதுள்ளவர்களானால் உங்களை ஆண்டவர் தொட்டு, உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல இன்னொரு கோணத்தை நான் பார்க்கிறேன். சிலர் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து, மனம் திரும்ப ஒப்பு கொடுத்து, தீர்மானத்திற்கு ஒப்பு கொடுத்து, உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நன்மை அனுபவிச்ச பிறகு மறுபடியும் வாழ்க்கையில கீழ்ப்படியாமையை புகுத்தி விடுகிறார். கீழ்ப்படியாம புகுத்தி விடுறான். நான் எப்பவுமே சொல்லுவேன், கீழ்ப்படியாமையின் பிரதிபலிப்பு தீமைதான். அதனால நம்ம ஒரு காரியத்திற்காக கீழ்ப்படிய மனதுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு, ஒப்பு கொடுக்கிற காரியத்துல மரண பரியந்த நிலைத்திருக்க தீர்மானிக்கும். Praise the Lord. ஆமா, இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, நான் ஊழியத்துல பாக்குறேன், ஏதோ ஒரு காரணத்துல ஒரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதங்களை வாங்கி, பிறகு சமுதாயம், உலகம், உலகத்தின் மக்கள் அவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்த தீர்மானங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே சொன்ன உடன்படிக்கை எல்லாம் என்ன செய்திருவாங்க? திருப்பி செய்வாங்க. ஆண்டவரோடு பண்ணின அந்த கீழ்ப்படிதலை மறந்து விடுவாங்க. நாய் தான் கக்கினதை தின்னுமில்ல, இதே மாதிரி ஜீவிதத்தில் இது வேண்டான்னு சொன்னதெல்லாம் மறுபடியும் 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 செயல்படுவாங்க. அப்போ நமக்கு அது நல்லது போல இருக்கும், பயங்கர ஆபத்து, பயங்கர ஆபத்து. மறுபடியும் அவங்க பிரச்சனையில சிக்கனான்னு வை, அவனை மரியன்ன பரியந்து அவனை தப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் பார்த்திருக்கேன், ஒரு சிலருக்கு போனது திரும்பி தீர்மானத்திற்குள்ள ஜீவியத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் அதை விட்டு பிறகி பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தி, தீர்மானத்தை நஷ்டப்படுத்தி, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடாம மறுபடியும் பின்மாற்ற நிலைக்கு போய் உலகத்திற்கு வாழ்கிற சில மனிதர்களுக்கு பிரச்சனை வந்துன்னா எவ்வளவோ போராடி இருக்கிறோம், அவனை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கீழ்ப்படியணும்னு தீர்மானிச்சுட்டா முதல்ல தீர்மானத்திலே உறுதி உள்ளவர்களாய் தீர்மானிக்க. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிய மனதுள்ளவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். சோதரா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதனுடைய 17ஆம் வசனத்தை ஒண்ணு படிங்க பாப்போம். புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் கிழிந்து போகும், புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு மனுஷன் புதிய ரசத்தை விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? ரசத்தை மட்டும் வாங்க நிக்கப்படாது, முதல்ல ஒரு புதிய துருத்திய வாங்கணும். நமக்கு புதிய ரசம் வாங்கணும், புதிய திராட்சை ரசம் வாங்கணும். அப்போ நம்ம முதல்ல திராட்சை ரசம் வாங்குறதுக்கு காசு சேர்க்கறதுக்கு என்ன,
முதல்ல ஒரு துருத்திய வாங்கிறதுக்கு பைசா சேர்க்கணும். கையில துருத்தி இல்லாம புதிய ரசம் வாங்க நிக்கப்படாது. ஏன்னா பழைய திராட்சை பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசம் என்ன செய்யப்படாது, ஊற்றப்படாது. ஏன்னா இந்த புதிய திராட்சை ரசம் ஊற்றி வைக்கும்போ கொஞ்ச நாள்ல அதுல ஒரு ரசம் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அது என்ன செய்யும் நீங்க பாருங்க. நம்ம உங்க வீட்டுல பிள்ளைகளுங்க இருக்கிறீங்க, நம்ம வீட்டுல மாவு அரைச்சு அதுல புளிக்கிறதுக்கு ஏதாவது போடுவீங்களா? சோப்பையா போடுதியா? சோடா உப்பு போடுவோம். மாவை முள்ளு பாத்திரமும் நிரப்பி வச்சிட்டு சோடா உப்பு போட்டு காலையில பார்த்தா என்ன இருக்கும்? அங்க புளிச்சிருக்குமா? பாதி மாவு கீழே இருக்கும் தரையில. அது என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், அது பொங்கி வரும். நைட் அப்படி மட்டன் சில ஆட்கள் அப்படியுமா நடக்குன்னு கிச்சன் பக்கம் போகணும் இல்லை, கொஞ்சமாவது கரெக்டா பாத்திர அளவுக்கு நீங்க வச்சுட்டு சோடா உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டீங்கன்னா பாதி மாவு எங்க கிடக்கும்? மறுநாள் காலையில கீழே கிடக்கும். ஏன்னா மாவு புளிக்க 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 அது என்ன செய்யும்? அந்த குவாண்டிட்டி அது பெருசாயிட்டு அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பாதி அளவுக்கு தான் மாவு வைக்கணும். வச்சு கலக்கி வச்சிட்டோம்னா காலையில் ஆகும் பொழுது முழு அளவுக்கும் மாவு இருக்கும், முழு அளவுக்கும் மாவு. அதே மாதிரி தான் இந்த திராட்சை ரசத்தை உள்ள ஊத்திட்டா அதுல சில மாற்றங்கள் உங்களை நடக்கும். அந்த மாற்றங்கள் நடக்கும் பொழுது, ரசத்திற்குள் மாற்றங்கள் வரும் பொழுது அது என்ன செய்யும்? துருத்திக்கு சேதம் உண்டாக்கும். அது புதிய துருத்தியா இருந்தா தாக்கு பிடிக்கும். இல்லைன்னு வைங்க, காலையில பார்த்தா துருத்தியும் டப்பு, ரசமும் வேஸ்ட் ஆகி போயிடும். அதுதான் பழைய அனுபவத்திலிருந்து ஒருவன் விடுதலையாக்கப்பட்டவனா இருக்கணும். இது என்ன அனுபவம்? ஜீவிதத்தை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவனா இருக்கணும். அல்லேலூயா. ஐயா, எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும் அப்படின்னா முதல்ல மனம் திரும்பின அனுபவம் வேணும். என்ன வேணும்? மனம் திரும்பணும். ஏன்னா ஒண்ணு வேண்டாம், காலையில சாப்பிட்டீங்களா? இல்ல வீட்டுல தண்ணி பாத்திரம் வச்சு சாப்பிடுற பிள்ளைகள் மட்டும் கை தூக்கு. எனக்கு பாத்திரத்துல தான் நான் சாப்பிடுவேன். அப்படி இருந்தா கை தூக்குங்க. சும்மா சொல்ல, உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க பாத்திரத்தால நீங்க சாப்பிடுவீங்க. சில பிள்ளைகள் வச்சிருப்பாங்க, இது ஏன் தட்டு, அதுல வேற எவனாவது சாப்பிட்டா அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள யுத்தம் நடந்துரும். யுத்தம் தான், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தங்கச்சிக்க பிளேட் அக்கா தெரியாம என்ன செய்துட்டா, எடுத்து சாப்பிட்டா. பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போ அவ பாத்திரத்துல தட்ட வச்சு கழுக வச்சு வாங்கினவங்களே எனக்கு தெரியும். நம்ம தான் சமுதாயத்துல தானே வாழ்றோம். என் பிளேட்டு அவ இனி ஒரு 10 பிடி சாப்பிட்டா முடிஞ்சிடும். நோ, இப்ப நீ பிளேட் எனக்கு தரணும். இவ எந்திரிச்சு அவ தட்டை எடுத்து அதுல இத போட்டு இத கழுகி கொடுத்துட்டு மீதிய சாப்பிட்டான். அப்போ அது என்னது? சரி, இப்ப உங்க பிளேட் காலையில சாப்பிட்ட தட்டு அப்படியே சிங்கிளா கிடக்கு. மத்தியானம் சாப்பிடணும், தட்டு எப்படி கிடக்கு? அழுக்கா கிடக்கு. என்ன செய்வோம்? என் பிளேட்டு தானே, நீ சாப்பிட்ட பிளேட்டு தானே, அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னொரு வாட்டி கழுவிட்டா போதும். அழுக்க சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட மாட்டோம்ல, விவரம் உள்ளவன் சாப்பிடுவானா? ஏமா, நம்ம பிளேட்ல நம்ம சாப்பிட்ட தட்டை கழுகாம நம்மவே சாப்பிடுறது இல்ல. பழைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஊற்றுவார்? காலையில சாப்பிட்டு அழுக்கான ஒரு தட்டுல மத்தியானத்துல, இப்ப நானே வந்த உடனே டீ குடிச்சேன்,
உங்க பாஸ்டர் எனக்கு ஊத்தி தந்தார். நான் டீ குடிச்சிட்டு கீழே வச்சேன். அவர் எடுத்துட்டு போனார். நான் மீட்டிங் முடிச்ச உடனே எனக்கு ஒரு டீ கொடுப்பார்னு வையேன். நான் வந்த உடனே குடிச்ச அதே கப்பில் கொடுத்தாலும் எப்படித்தான் கொடுப்பார்? இடையில ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்னது? அது சுத்திகரிக்கப்படுகிறது. நான் குடிச்சதானடா, மீதியில ஒரு 10 டிராப் இருக்குதுன்னா அதை நான் வச்ச மீதி தானே. அதை ஏன் தர்றதில்லை? விவரம் உள்ளவனுக்கு தெரியும். அழுக்கல நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்லதை ஊற்றி வைக்க கூடாது. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கணும்னா தன் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே தன்னை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவனா இருக்கும். ஏன்னா அழுக்கான ஒன்றில் விலை உயர்ந்த பானத்தை நம்ம ஊத்தினாலும் ஒரு செகண்ட்ல அது தரமற்ற ஒன்றாய் மாறும். தரமற்ற ஒன்றாய் மாறும். தரமற்ற ஒரு 100 ரூபாய்க்கு, சரி, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்குறீங்கன்னு வைங்க. அழுக்கான கப்பலை ஊத்தினா ஒரே செகண்ட்ல என்னவாயிருது? அது அசிங்கமான ஜூஸா மாறிடுது. நம்ம குடிக்க மாட்டோம். ஒரு கப்பு ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல 100 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்குது. ஒரு கரப்பாம்பூச்சி பளிச்சுன்னு வந்து உள்ள விழுந்துட்டுன்னா 100 ரூபாய்ன்னு சொல்லி கரப்பாம்பூச்சி என்ன செய்வாங்க? அது வந்து மாம்பழ ஜூஸா இருக்காது, அது கரப்பாம்பூச்சி ஜூஸ் ஆயிரும். எடுத்து போட்டு நம்ம கொடுக்க மாட்டோம், கொட்டிக்கிறோம் இல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன 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 தவறுகளை கூட ஆண்டவரே என்னை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு வேணும் என்று நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதை நம்ம சுத்தப்படுத்துகிறார். அதன் மேலே புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி விடுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில வந்து புதிய அனுபவங்கள் வராததற்கு காரணம் ஜீவிதத்தை பரிசுத்த நிலைக்கு ஒப்பு கொடுப்பதிலே பின்தங்கி விடுகிறார். இன்னைக்கு அருமையான இந்த பகல் வேளை தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கணம் ஆண்டவரே, இன்றைக்கு பகல் வேளை நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு என் வாழ்க்கையில ஏதேனும் தடைகள் இருக்குமானால் என்னை ஒன்று பரிசுத்தப்படுத்தும், எனக்கு இந்த கிருபை வேணும் அப்படின்னு கேளு. ஆண்டவர் கண்டிப்பா உங்களை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட சொல்லிரட்டுமா? அப்புறம் இன்னொரு ஒரு சில வசனங்கள் மட்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்க கொடுக்கப்படும், தேடுங்க கண்டடைவீர்கள், போதும். நமக்கு தெரிந்த வசனம், எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த வசனம். கேளுங்கள் அப்பொழுது, தேடுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது. இது மூணு அனுபவங்கள். முதல்ல கேட்க தவறக்கூடாது, இரண்டாவது தேட தவறக்கூடாது, மூணாவது தட்டுவதற்கு தவறக்கூடாது. கிடைக்கிறது வரைக்கும் மூன்றும் நம்ம வாழ்க்கையில ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது ஒன்று சொல்லுகிறேன், என்னை பொறுத்த மட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மூணு இருந்துகிட்டே இருக்கணும். கேட்குதல், தேடுதல், தட்டுதல். ஏன்னா ஒரு தடவை கிடைச்ச உடனே விடுறதில்லை. இப்ப பாருங்க, மொபைல் போன் வச்சிருக்கிறவங்கள பார்த்தா அடிக்கடி இது அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்க மொபைல் அப்டேட் பண்ணுங்க, நம்ம உடனே ஓகே கொடுப்போம். அது உடனே அப்படியே ப்ராசஸ். அதுக்கு முறை பார்த்தீங்கன்னா நேத்தையை விட இன்னைக்கு மொபைல் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது, செயல்படுது. ஒவ்வொரு அப்டேட் கொடுக்கும்போது இன்னும் ஆக்டிவ் ஆயிருது இல்லை அந்த மொபைல். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கும். இன்னைக்கு காலையில எழும்பி தேடணும், காலையில எழும்பி தட்டணும், காலையில எழும்பி கேட்கணும். தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கும்? புதியதா இருக்கும். நம்ம ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, இன்னைக்கு நம்முடைய கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவரே, இன்னைக்கு நம்முடைய பலனை எனக்கு தாருங்க. அப்படி நம்ம தேவ சமூகத்தில் வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா?
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபை தந்துகிட்டே இருப்பார். நான் 8 வயசுல அபிஷேகம் பெற்றேன்ப்பா. 8 வயசுல. இத்தனை வருஷமா நான் பார்த்திருக்கேன். இங்க பின்னால இருக்கிறவர் எனக்கு சித்தப்பா. அதனால என்ன குறிச்சு அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ அந்நிய பாஷை மாறி இருக்கு. முதல்ல பேசின பாஷையே எனக்கு மறந்து போச்சு. முதல்ல பேசின பாஷையே மறந்து போச்சு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அதை கவனிச்சிருக்கேன். அது மாதிரி சில நேரத்தில் இன்னைக்கு வசனம் ரொம்ப தெளிவா வரப்போகுது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, என் பாஷையிலேயே நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். நான் வீட்டில இருந்து ஜோம் பண்ணி, ஆண்டவரே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அந்த நேரத்தில் ஆவியால ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாஷைகளில் மாற்றம் இருக்கும். அந்த பாஷைகளில் மாற்றம் பரவாயில்லையே, இன்னைக்கு இந்த விதமான பாஷைகள், இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு ப்ரொபெட்டிக்கல் மினிஸ்ட்ரியா தான் இருக்கும். இன்னைக்கு தீர்க்க தரிசன பிரசங்கமா இருக்கும். இன்னைக்கு அபிஷேகத்திற்கு அடுத்த ஊழியமா இருக்கும். இன்னைக்கு சுகமாக்குகிற ஊழியமா இருக்கும். அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். அப்போ ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதனால எப்பொழுதுமே இருந்த வண்ணமாவே இருக்கப்படாது. நம்முடைய தேடுதல் தொடரணும், தட்டுதல் தொடரணும், கேட்குதல் தொடரணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் அபிஷேகம் பண்ணணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அந்த கேட்கும் பொழுது நீங்க ஒரு காரியம் புரியணும். தந்தா தாரார், இல்லைன்னா கழுத விடு அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? தாகத்தோட கேட்கணும். எப்படி கேட்கணும்? தாகத்தோட கேட்கணும். நீங்க தாகத்தோட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆவிக்குரிய அனுபவம் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, நான் சின்ன வயசுலேயே அபிஷேகம் பெற்றாலும் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு நிறைய அனுபவங்கள், ஆவிக்குரிய நிலைமையில நிறைய கட்டங்களையும் நான் தாண்டி இருக்கேன். அதுல ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுதுங்க. ஒரு நாள் இத மாதிரி ஒரு மீட்டிங், ஒரு பாஸ்டர் கூட நான் அசிஸ்டண்டா இருந்தேன். அப்ப அந்த பாஸ்டர் வெளியே இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகும்பொழுது என்னையும் கூட்டிட்டு போவாங்க. நானும் கூட போய் அவர் பாடும் பொழுது நான் கூட சேர்ந்து பாடுவேன். அவர் ஆராதனை நடத்தும் பொழுது நானும் ஒரு இடத்துல முட்டி போட்டு தேவ சமூகத்தில் அப்படியே ஆராதனை நடத்துவேன். அவருக்கு ஒத்தாசையா இருந்து ஊழியத்தை செய்துகிட்டே இருப்பேன். ஒரு நாள் ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பயங்கர அபிஷேகம். ஜனங்கள் எல்லாரும் ஆவியினாலே தொடப்படுகிறார்கள். அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. சில தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. பயங்கரமா விடுதலை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நானும் என்ன செய்யறேன், இத மாதிரி ஒரு இடத்துல முழங்கால் போட்டு அப்படியே முழங்கால நின்று, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் அப்படின்னு சொல்லி நானும் பாடிக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் பாட்டு ஆராதனை நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வேகமா போவார், ஒரு ஆளை தொடுவார். தொட்டுட்டு நேரம் இங்க வந்து இயேசுனை நிரப்புறாங்க. உடனே அவங்க நிரப்பப்படுவாங்க. இவர் போவார் வருவார், இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நானும் இது மாதிரி இப்படி முழங்கால் போட்டிருக்கேன். அப்போ நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், இயேசுப்பா நான் என்னைக்கு இவர் கூடவே சுத்துறேன், ஒரு நாள் இவர் என்ன தொடலையே, எனக்கு கிருபை வேணுமே, எனக்கு ஊழியம் வேணுமே, எனக்கு அபிஷேகம் வேணுமே, எனக்கு தேவ கிருபை வேணுமேப்பா, என்ன ஒரு வாட்டி தொட சொல்லுங்க. எனக்கு ஒரே ஏக்கம், என்ன ஒரு வாட்டி தொட சொல்லுங்க, என்ன ஒரு வாட்டி தொட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன். கண்ணில் கண்ணீரா பாயுது. ஆனா பாட்டை நிறுத்தப்படாது, மனுஷன் கொண்டு விடுவாருங்க. பாடிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் ஒரு பக்கத்துல கண்ணில் கண்ணீரா வருது. ஆண்டவரே, அப்ப இவர் வந்து ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கு. இவர் என்ன செய்யல, வரவும் செய்யல, தொடவும் செய்யல. போறார் வரார் போறார் வரார், ஒரு பாட்டுக்கு நம்மளை கண்டுக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். எப்படின்னு கேட்கறீங்களா? கீபோர்டு இந்த பக்கத்துல இருந்துச்சு,
கீபோர்டு இந்த பக்கத்துல இருந்துச்சு. இந்த மைக்கு இதெல்லாமே அந்த கரைக்கு அப்படியே ஒயர் இந்த மாதிரி போயிட்டு வந்து இந்த போதுல இந்த மாதிரி. ஆம்பிளிஃபயர் எல்லாம் இந்த பக்கம் இருந்துச்சு. அப்ப இவர் கீழே மேலையும் போகும் பொழுது ஒரு நேரம் வேகமா கீழே போயிட்டு வந்து மேல வந்தாரா, இந்த ஒயர் அவரை தட்டி விட்டுட்டு, இந்த ஒயர் அவரை தட்டி விட்டுட்டு அப்ப என்ன செய்தார், கீழே போக விழ போறார். ஒயர் தட்டிருச்சு, இவர் கீழே விழுறதுக்கு இப்படி தடுமாறணும்னு பக்கத்துல என்ன செய்தே, நான் முட்டி மேல நின்றுட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் மனம் சொல்லுது, ஆண்டவரே என்னை தொட சொல்லுங்க, என்னை தொட சொல்லுங்க, என்னை தொட சொல்லுங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் விழ போன மனுஷன் என்ன செய்தார், அவர் விழாம இருக்கிறதுக்கு என்ன செய்தார், இப்படி கொண்டு கை வச்சார். அதுதான் முட்டியில நிக்கிற பக்கத்துல விழாம இருக்கிறதுக்கு இப்படி பிடிச்சாங்க. என்ன பிடிச்சு அவர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டார். அவ்வளவுதான். அப்புறம் என்ன நடந்துன்னே தெரியும். என் ஆவியானவர் அக்னிமயமான ஒரு அபிஷேகத்தை அன்னைக்கு ராத்திரி என் தலையில வச்சார். ஆனா என் ஜெபம் அவருக்கு தெரியாது, என் கூப்பிடுதல் அவருக்கு தெரியாது, என் வாஞ்சு அவருக்கு தெரியாது. ஆனா என் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். அதுதான் நான் எப்பொழுதுமே கேட்கும் பொழுது ஏனோ தானோன்னு கேட்க கூடாது. சில ஆட்களை எல்லாம் வாயை திறங்க, கையை தட்டுங்க, ஜோம் பண்ணுங்க, எனக்கு பிடிக்காது, கோபமா வரும். ஏன் அவனுக்கு பசிச்சா அவன் கேட்கணும். நம்ம அவனை என்ன இந்த முறுக்கி விடுறது, இந்த 30 ரூபாய்க்கு கல், இந்த திருவிழா கடையில வண்டி வாங்கி பின்னால ஒரு கீயை கொடுத்து கிறுக்கு அது கொஞ்ச நேரம் இப்படி வைக்கும். இந்த மாதிரி இந்த விரையல் கூட்டம் எல்லாம் இருக்கு. உனக்கு தேவைன்னா நீ வாய் திறக்கணும். ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, யாக்கோப மாதிரி. நான் விட மாட்டேன்ப்பா. நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சேன். நான் படிக்க ஒண்ணும் இல்லை, நான் 9ஆம் கிளாஸ் தானே. ஆனால ரொம்ப படிச்சதுல இருந்து பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு இறையியல் அப்படி சொல்லுது, தியாலஜி அப்படி சொல்லுது, சாக்ரட்டிஸ் அப்படி சொன்னார், இந்த சொல்லி எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிக் கொடு. நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு தருவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும், எனக்கு அது வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த வல்லமை வேணும், நானும் நிரப்பப்பட்டவனா இருக்கணும், எனக்கு அந்த தேவ கிருபை வேணும்னு எனக்கு தெரியணும். வருத இல்லாதவன் அபிஷேகம் பட்டா என்ன, பெற்றால வழியே போவனா என்ன, அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா என்ன அபிஷேகம் பண்ணணும், நீங்க இன்னைக்கு என்ன நிரப்பணும், நீங்க இன்னைக்கு. நீர் என்ன ஆசீர்வதிக்காவிடல் உண்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த பிடிப்பு தான் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளி 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 பழுக்க வைக்கிற பழம் பழமாகாது. அப்படின்னால அவன் காத்துக்கிட மாட்டான், வேண்டாம் பண்ணான். ஆண்டவரே என்ன நீங்க தொடுங்க. அப்படி ஒரு பிள்ளை கேட்டான்னா அவன் கோயில்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் அறை வீட்டுக்குள்ளே அபிஷேகம் பெறுவான். ஆண்டவர் இருதயங்களை அறிகிறவர். இன்னைக்கு லைவ்ல சில பிள்ளைகள் கேட்கலாம், ஒரு அபிஷேகம் பெறதுக்கு ஆலயத்தில் அபிஷேக கூட்டத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறை வீட்டுக்குள்ள. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நான் முடிச்சுட்டேன், நேரம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 3 நாள் உபவாச கூட்டம். அவன் அந்த 3 நாள் உபவாசம் பண்றான். எதுக்கு? அபிஷேகம் பெறதுக்கு. என் ஆவியானவர் தொடணும். வெள்ளிக்கிழமை போச்சு, சனிக்கிழமை போச்சு, நேற்றுக்கிழமை போச்சு, 3 நாளும் நிறைய பேரை தொட்டார், அபிஷேகம் பண்ணார். யாருக்குமே இந்த சிஸ்டருக்கு கிடைக்கல. இவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். இருந்தாலும் அவளுடைய தீவிரத்தை விடல, விடப்படாது. நேர வீட்டுக்கு போனாங்க. ஆண்டவர்கிட்ட அவ கட்டில் பக்கத்துல வீட்டுல முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே நீர் என்ன அபிஷேகம் பண்ணியே ஆகணும். கட்டிலுக்கு காலை பிடிச்சு வச்சிருச்சு இருக்க, இதை உன் காலா நினைக்கிறேன் ராஜா, என்ன நீங்க அபிஷேகம் பண்ணி ஆகணும். 3 நாளா வந்தேன் போனேன், வந்தே போனேன், நீரும் வந்தீர் போனீர், என்ன கண்டுக்கவே இல்லை. தொட்டே ஆகணும், என் அபிஷேகம் பற்றணும், எனக்கு அபிஷேகம் தரணும் நீங்க அப்படி சொல்லி போராடி ஜெபம் பண்ணி 3 நாளா ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணப்படாத சகோதரி 3வது நாள் நடுராத்திரி கட்டில் பக்கத்தில் வச்சு அபிஷேகம் பெற்ற அந்நிய பாசாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் தொட்டார். அதான் ஆண்டவருக்கு இடம் பொருள் அல்ல, நபர் தான் முக்கியம்.
நீ தாகம் உள்ளவனாய் இருந்தா, நீ வாஞ்சை உள்ளவனா இருந்தா, என் தேவன் உனக்கு இரக்கம் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர் வந்துட்டு போனா அடையாளம் வச்சுதான் போவார். பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர் அடையாளம், ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டான்னா அவர் வந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளம், வந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். நான் பாருங்களேன், அதாவது இவன் ஆண்மகன் என்பதற்கு ஒரு சில அடையாளங்கள், இவள் பெண்மகள் என்பதற்கு ஒரு சில அடையாளங்கள் சரீரத்தில். அதே மாதிரி ஒருவன் அபிஷேகம் பெற்றான் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டால், நிரப்பினால் அவனை அடையாளப்படுத்துவார். பாஸ்டர் இந்த பிள்ளைக்கு அபிஷேகம் பெற்றவனோ அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவார். சமீபத்தில் ஒரு நாள், ஆமா, ஒரு 4-4.5 வயசு இருக்கும் பார்த்துக்கிடுங்க, சபையில ஜெபம் நடந்துட்டு இருக்கு. 5 வயசு இருக்காது அந்த பையனுக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஒரு குட்டி குழந்தை 4.5 வயசு இருக்கு, 5 வயசு முழுசா இருக்காது. அந்த பிள்ளைக்கு வாய் இப்படி அடிச்சிட்டு, என்ன இந்த பேசிட்டு இருக்கான்னு காது கொடுத்தேன். மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளை அந்நிய பாஷை பேசு. அப்ப இந்த அடப்பாவி, இந்த பிள்ளை எப்ப அபிஷேகம் பெற்றனே எனக்கு தெரியல. அந்த பிள்ளை அபிஷேகம் பெற்றிருக்கு, எப்ப பெற்றோம்னே தெரியல. நிறைய பேரை கர்த்தர் அபிஷேக கூட்டத்தில் தொட்டிருக்கிறார், மீட்டிங்ல தொட்டிருக்கார். இந்த பிள்ளை அபிஷேகம் பெற்றதை நான் எப்படி அடையாளம் கண்டேன்? அந்த பிள்ளை பேசுற அந்நிய பாஷை தான். அப்ப ஆவியானவர் ஒருவனை நிரப்பும் பொழுது மற்றவர்கள் அவனை அடையாளம் காணும்படி ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைப்பார். அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், அதுதான் அந்நிய பாஷை. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா பழைய புதிய ஆதி அப்போஸ்தல காலத்துல, அப்போஸ்தல 19ஆம் அதிகாரத்தை எடுங்க, 2 அடையாளம் கொடுத்த மாதிரி நமக்கு பைபிள்ல சொல்லி இருக்கு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க, 2 அடையாளம் இருந்ததா பைபிள் நமக்கு சொல்லு. 2 அடையாளம் இருந்ததா சொல்லு. அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 6ஆம் வசனத்தை படிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தார். என்ன அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? அந்நிய பாஷைகளும் பேசினாங்க, சில தீர்க்க தரிசனங்களும் சொன்னாங்க. அப்ப நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட எனக்கு வரணும், ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் வேணும், எனக்கு இந்த சபையில் ஆவியில நிரப்பி ஆராதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், எனக்கு இந்த சபையில தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆண்டவரே என்னையும் நிரப்புங்க, எனக்கு இந்த கிருபை வேணும் ராஜா அப்படி நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையோ. கைகளை உயர்த்துக்கு தரை சோதனம் பண்ணுவோம், எல்லாருக்கும் தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம், அல்லேலூயா, சதம் அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஏனாதானோ அதை குறித்து ஒரு சீரியஸ்னஸே கிடையாது. ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிட்டு இதுவரைக்கும் அபிஷேகம் வரல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு வேணும் அழுகிறதே இல்லை, கண்ணீர் விடுறதே இல்லை. அதுக்கா அதை குறித்து ஒரு சீர்க்க கிடைச்சா போட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு அறிவே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. உண்மையை சொல்லவா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சம்பந்தமே இல்லை. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன வயசுலேயே பெற்றுக்கொள்ள, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள. என்ன நான் ஆண்டவருடைய, நீங்க உண்மையா நீங்க வாஞ்சியா இருந்தா கர்த்தர் தருவாரியா? நான் 8 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஏற்கனவே சொன்னேன். எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய பிள்ளைகள் நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னுடைய மூத்த பாப்பாவை 7 வயசுல அபிஷேகித்தார், சின்ன பாப்பா 5 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவங்க சின்ன வயசுலயே ஆவியில நிரம்பி வந்துட்டாங்க. அதனால சின்ன குழந்தைகளாய் இருக்கும் பொழுதே அவங்கள தெய்வ கிருபைக்குள்ள நடத்தாங்க. சின்ன குழந்தைகளை இயேசு ரொம்ப நேசிப்பார். ஆமா, எல்லாரையும் விட இயேசுப்பாக்கு பிடிச்சது குழந்தைகள் தான். உங்களை இயேசு ரொம்ப நேசிப்பார். அதனால பிள்ளைகளுக்கு சொல்றேன், சப்பா என்ன அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ள நடத்தாங்க.
பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும். இன்னைக்கு பகல் வேளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா என்ன அபிஷேகம் பண்ணு. ஆவியானவர் இங்கு வந்திருக்கிறார், தெய்வம் நமக்கு இரக்கம் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பிரசங்க எல்லாம் நிறைய பண்ணி கேட்டிருப்பீங்க. எல்லா குழந்தைகளும் சொல்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்னால மீதி ஆவியானவர் செய்வார். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தரை அபிஷேகம் பண்ண? அல்லேலூயா. சரி, நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் இவ்வளவு நேரம் உட்கார வைக்க மாட்டேன், 50 நிமிஷம் தான் உட்கார வைப்பேன். ஆனா இன்னைக்கு இடையில உட்கார வச்சோம்னா எழுப்பினேன்னா அப்புறம் உட்கார வைக்க முடியாது. சரி, ஒரு வாட்டி தெய்வ சமூகத்துல பெரியவங்க எந்திரிச்சு நில்லுங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க முட்டி போடுங்க. ஆமா, ஒரு 2 அல்லது 3 நிமிஷம், அப்ப நான் எழுப்பி விடுறேன். நேரலையில் கேட்கிற பிள்ளைகளுக்காக சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி இந்த பகல் வேளை நீங்க தேவ சமூகத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறவர்களானா நீங்க இந்த பகல் வேளை நீங்க கண்ணீரோடு நீங்க கேட்டா கர்த்தர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த பகல் வேளை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு பகல் வேளை நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாருமே மௌனமா இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னார். இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடையது ஆண்டவரே, நான் வாழ்ந்த உமக்காக வாழும்படி என்னை பூரணமாய் அர்ப்பணித்து இருக்கிறேன். என்மேல் ஆண்டவர் இரக்கமாக இரும் என்னை நீங்கள் தேவ சமூகத்திலே சொல்வீர்கள் என்றால் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு பலப்படுத்தி அபிஷேகம் பண்ணி நடத்த விரும்புகிறார். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கேன் பாஸ்டர், ஆனா இந்த பகல் வேளை ஒரு புதிய அனுபவத்தை நான் விரும்புகிறேன், ஒரு புதிய அபிஷேகத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்க வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். 2000 வருஷங்களுக்கு முன்னாலே கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு இந்த பகல் வேளை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் மேற்கொள்ள துவங்குவீர்கள். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறவர்களுக்கு வெளிப்படுகிறார். ஒரு கண தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து நீங்க வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தேவை என்று நீங்கள் உணர்ந்தால், உங்கள் குடும்பத்திற்கு தேவை என்று நீங்கள் உணர்ந்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை என்று நீங்கள் உணர்ந்தால், உங்கள் ஆவியாத்தும சரீரத்திற்கு தேவை என்று நீங்கள் உணர்ந்தால், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நம் நடுவிலே அறியாமல் இருக்கிற ஒருவர் நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தனிநபர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆவியானவரே, நீர் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. இயேசு சொன்னா நான் அனுப்புவேன், நான் உங்களுக்காக அனுப்புவேன். சில பிள்ளைகள் தாகம், உங்களுடைய தாகத்தின் அளவை பொறுத்துதான் கேட்கிறதுல எஃபெக்டிவ் இருக்கும். சில ஆட்களுக்கு கடமையா இருக்கும், கடமைக்கா கேட்பாங்க. ஆனா சில பிள்ளைகள் அப்படி அல்ல, அவர்களுக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு பகல் வேளை நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்களா? ஒரு யாக்கோபு மாதிரி இரவிலே தனித்திருந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உங்களை விடமாட்டேன். தங்கச்சிமா கேட்கிறீங்களா? நீங்க கேட்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், இன்னைக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன்,
இன்னைக்கு நான் உன்னை நிரப்புவேன். சில பிள்ளைகளுடைய உள்ளம் பிரியங்கள் கொழுந்து விட்டு எரியுது. சில பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொழுந்து விட்டு எரியுது. தனிச்சுமா கர்த்தருடைய துணை விரும்புகிறார். ஆவியானவரை நிரப்ப விரும்புகிறார். இந்த ஆலயத்திற்குள்ள ஆண்டவருக்கு சாட்சியா வாழ வேண்டியவங்க இருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு பகல்களை இருக்கீங்க. பாபா பாக்கா நிகதன மகரப கதுனிமியாம் தரப கதுனிமியாலம் நிகதன மகரபலப கதுனிமியாம் தரப ரிபலப கதுனிமியா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே, என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்து. என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்து. எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளை சொல்ல முடியும்? உங்க ரெண்டு கைகளை ஒரே ஒரு நிமிஷம் உயர்த்தி, ஒரே ஒரு நிமிஷம் உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும், நீங்க என்ன தொடணும், நீங்க என்ன நிரப்பணும், நீங்க என்ன நிரப்பணும். உங்க கிருபை எனக்கு வேணும். நம்முடைய பலனற்ற ஒருவனா வாழ விரும்பல, பலனற்ற ஒருவனா வாழ விரும்பல, பலன் பெற்ற ஒருவனா நான் வாழ விரும்புறேன். பலனற்ற ஒருவனா நான் வாழ விரும்பல, பலன் பெற்ற ஒருவனா நான் வாழ விரும்புறேன். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையின் நல்ல பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ரெண்டு கைகளையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறாங்க, அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறாங்க, தாகத்தோடு ஜெபிக்கிறாங்க, வாஞ்சியோடு ஜெபிக்கிறாங்க. குறை குற்றங்களை மன்னித்து எங்க மேல கர்த்தர் இரக்கமாகி அப்பா இவர்களுக்கு தயவு செய்து இவர்களை தேற்றி பலப்படுத்தி நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா கர்த்தர் இவர்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. பிள்ளைகளை எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் நல்லவர். சோதராமே, ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் தேவ சமூகத்திற்காக எடுத்துக்கொள்றேன். எப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஆவியானவர் உங்களுக்கு அவருக்குள்ள உறவு தான் முக்கியம். நம்ம இந்த பகல் வேளை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கர்த்தரை நடத்தி கொண்டு போகிறார். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, எல்லாரும் கை கூப்புங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நான் வருகிறேன். இந்த காணிபடம் தேசத்தில் நீ தரிசனத்தோடு ஒரு மனிதனை எழுப்பி அவனை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி பெரிய ஊழியத்தின் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை அழகா நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பகல் வேளை அவருக்கு நீர் கொடுத்த மந்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆடுகளின் தலைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எண்ணெய் வைக்கப்படுவது போல இன்றைக்கு உம்முடைய மந்தை தன் தலையின் மேலே ஒரு எண்ணெயை எதிர்பார்க்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீர் இல்லையா? இந்த பகல்வேளை இந்த பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி ஒவ்வொருவருக்கு நீ புது கிருபை கொடுத்து அந்நிய பாஷையினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் நிரம்பி வழிகிற உம்முடைய கிருபையினாலும் ஆவியில் நிரம்பி புகழுகிற உன்னத அனுபவத்தினாலும் நீர் அவர்களை அடையாளப்படுத்தி
இந்த அருமையான பகல் வேளை இந்த பிள்ளைகள் உம்முடையவர்கள் என்பதை, இவர்கள் உம்முடையவர்கள் என்பதை, இவர்கள் உம்முடையவர்கள் என்பதை, இவர்கள் குடும்பம் உம்முடையது என்பதை, இவர்கள் உம்முடையவர்கள் என்பதை இந்த பகல் வேளை அடையாளப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த சபையை, இந்த ஜனங்களை ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கமாய் கிருபை தாரும் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.